தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நளினி வந்து இளமதி குடுக்க வேண்டிய பணத்த குடுத்து, இளமதிய அந்த வட்டி கடைக்காரங்க கிட்ட இருந்து அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இளமதி நளினிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. "நீ எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்த புரட்டியிருப்பேன்னு எனக்கு தெரியும். 2 நாள்ல உனக்கு நான் தந்துடுறேன்." அப்படிங்கிற மாதிரி இளமதியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பழனிய தேடி இப்ப சென்னைக்கு வந்திருக்கிறாப்ல இல்லையா? இப்ப ரோட்ல அட்ரஸ கேட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கிறாப்புல. அங்க கலாம எதுக்காக வந்தாங்க அப்படின்னு தெரியல. கலாம பரமன பாத்துடுறாங்க. இவன் எதுக்காக இப்ப சென்னைக்கு வந்திருக்கான் நம்மகிட்ட கூட சொல்லாம அப்படின்னு சந்தேகப்பட்டு பரமனுக்கு ஃபோன் பண்ணா, நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் அப்படின்னு பரமனும் பொய் சொல்றாப்புல. என்ன இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. ஒருவேளை பழனியை தேடி தான் இங்க வந்துட்டானோ அப்படின்னு நம்ம கலா நேரா பழனி வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம பரம அதுக்கு முன்னாடி அங்கே போகலையாட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வரப்போகிறேன் அப்படியாட்டுக்கு. கலாம நேராக போயிட்டு உன்னை தேடி பரமனேவது வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை யாருமே என்னை தேடி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரம இதுக்கப்புறம் வந்தாலும் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கலா தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இளமதின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கலா அந்த பழனிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பரம வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, கலா போய் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம பரம உள்ளார வந்து கலா நினைச்ச மாதிரியே கேள்வி கேட்குறாப்புல. அன்னைக்கு உன்னைய இங்கேருந்து அங்கே சாட்சி சொல்ல அழைச்சிக்கிட்டு வந்தது கலா அம்மாவா இல்லை இளமதியா அப்படின்னு சொல்லி பரம கேள்வி கேட்க, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல கலா அம்மா தான் என்னை அழைச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு, அப்புறம் எதுக்குப்பா திருப்பி வந்து கேட்குற அப்படின்னு மறுபடியும் நம்ம பழனி பொய்யே சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பரம இதுதான் உண்மையாட்டுக்கு அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாப்புல. கிளம்பி நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆட்டோ வந்து இடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சிங்கப்பூர் தீபன், அதாவது குமார் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ நம்ம குமார் தான் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இளமதியா பழனிக்கிட்ட அழைச்சிக்கிட்டு போனதே குமார் தானே. ஸோ இப்போ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை நானே பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குமார் பரமனை அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல. கடைசியாக பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிடுறாப்புல. அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ வந்து நான் திருடனாக இருந்தேன், என்னைய ஒரு பொண்ணு திருத்தினதே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அது எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே போகிறாப்புல. கடைசியாக வந்து ஃபோன் எடுக்கும்போது ஃபோனு கீழே விழுந்துருது. ஃபோன் ஸ்க்ரீன் சேவரில் இளமதியோட ஃபோட்டோ வச்சிருக்கிறாப்புல நம்ம குமார். பார்த்த உடனே ஆமாம் இது யார் அப்படின்னு பரம கேட்குறாப்புல. இதுதான் நான் சொன்னல என் தங்கச்சி, என்னை திருத்தின தங்கச்சி அப்படின்னு நம்ம குமார் சொல்லதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆமாம் நீ கேட்குறிய நீ யார் அப்படின்னு கேட்குறப்ப பரமன்னு பேரை சொன்ன உடனே குமாருக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ உன்னைய காப்பாற்றுறதுக்கு தான் என் தங்கச்சி வந்து இங்கே சென்னையில் எவ்வளோ பாடுபட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பழனியை கண்டுபிடிச்சோம். பழனியை கண்டுபிடிச்சி சாட்சி சொல்ல நான் தான் அனுப்பி வச்சேன். அவன் கரெக்டாக வந்து சொன்னானா அப்படின்லாம் கேட்க, அப்போ இதுதான் உண்மையா? அப்புறம் எதுக்கு பழனி என்கிட்ட பொய் சொன்னான் அப்படின்னு பரம சொல்ல, இப்போவே வாங்க நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு நேராக பழனி வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாப்புல நம்ம குமார். ஆனால் நம்ம பரம அது வரைக்கும் முன்னாடி வரல, ஒளிஞ்சிருக்காப்லையாட்டுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னைய மறந்துட்டியா? இளமதின்னு ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்தோம்ல ஞாபகம் இல்லையா? அப்படின்னு உடனே பழனி குமார் தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் பரம அங்கே வந்து நிற்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.